இன்னொன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்ற கோயில்களுக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலில் கல்யாண விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த விநாயகர் பெருமான். அதாவது கல்யாணம் வேண்டி வணங்கக்கூடியவா அந்த விநாயகரை வேண்டினா போதும், உடனே சட்டுன்னு அனுகிரகம் தரக்கூடியவர். சூர சம்ஹார மூர்த்தியை வேண்டினா போதும், நினைச்சதை காப்பாற்றக்கூடியவர். மிகப்பெரிய மதுரைக்கு அடுத்தது மிகப்பெரிய விநாயகர் பெருமான் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. சூரனை வதம் பண்ணும்போது விநாயகப் பெருமான் முருகனுக்கு எந்த வகையெல்லாம் உதவி இருக்காருன்னு அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே தேரும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவராக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கார். ஜெயந்திநாத சுவாமி நம்ம காரியத்தை ஜெயித்து கொடுப்பார், நம்ம காரியத்தை வெற்றி பெற்று கொடுப்பார். இன்னொரு ஒரு பழக்க தோஷத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய பேர் என்ன அப்படின்னா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஏன்னா எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், ராஜாவாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானாக அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியறது. சரி, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பன்னீர் இலை பிரசாதத்துக்கு அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அந்த இடத்துல சூரனை வதம் பண்ணோன்னா மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடிகள் முழுக்க முருகப்பெருமானுடைய காலிடத்துல சந்தோஷப்பட்டு தான் நமஸ்கரணம் பண்ணிட்டு தான். அதனால தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷங்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முருகப்பெருமான் கோயிலுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றது. மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.